திஸ் இஸ் வெங்கட் வெங்கவேன்.com. அமெரிக்காவில் ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சவுத் டகோட்டா அந்த மாதிரி ஸ்டேட்லாம், பிகாஸ் ஐவ் சீன் தட் ஒரு சில ஃபேமிலியில் இன்னுமே 3 to 4 சில்ட்ரன் கூட தே வில் ஹாவ் 3 to 4 சில்ட்ரன். பட் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா +2 வரைக்கும், அதாவது 12th கிரேட் வரைக்கும் தே வில் கோ டு பப்ளிக் ஸ்கூல். நம்ம நம்ம சொசைட்டியில் இருக்கிற அண்ணன் இந்த சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கூல்லையும் அந்த மீல் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு சின்ன வேல்யூக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அமெரிக்காவில் இருக்குது. பப்ளிக் ஸ்கூல் பெருசாக செலவும் பண்ண வேண்டாம். ஸோ ஸ்கூலிங்காவது சில்ட்ரன் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கூலிங்காவது முடிச்சிடுவாங்க. யூனிவர்சிட்டி தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் நான் கன்சல்டிங் பண்ணவங்களும் சரி, ஒரு 1000 1500 பேர்ட்ட பேசியிருப்பேன் இது வரைக்கும். இந்த 2 இயர்ஸ் ஜேர்னியில் நான் சொசைட்டியில் இப்படி பார்க்கும்போது சரி, நிறைய பேர் தே ஆர் ஹேவிங் 2 சில்ட்ரன் அப்படிங்கும்போது, அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ஃபாதர் அண்ட் மதர், நீங்கள் அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பீங்க. பட் நான் வந்து அஸ் அ கண்ட்ரி பார்ப்பேன் நான். இந்த நாடு இப்போவே நம்ம என்ன, இப்போ டெல்லியில் வந்து இவ்வளோ பொல்யூஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. யூ சி வாட் இஸ் ஹேப்பனிங் when it comes to this NEET and all these exams. the standard of education எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 20-25 இயர்ஸ் டவுன் த லைன் இந்த சில்ட்ரன்லாம், இந்த நாடு இந்த சில்ட்ரனை எப்படி வச்சுக்க போகுதுன்னு நான் ரொம்ப ஒரு சில நேரம் ஐ டீப்லி திங்க் அபவுட் இட் அண்ட் ஒரி அபவுட் இட். எனிவே, அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு சே திஸ். இந்த பழனி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. நான் பதில் சொன்னேன். யாரோ ஒருத்தர் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறாரு. எனக்கு அந்த மாதிரி கிராமத்தில் இன்னசென்ட்டாக இருக்கவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இன்னசென்ட்டாக ஏதோ கேட்டார், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சுட்டு அவரும் நான் நடக்கிற வழியா வந்தார். அண்ணே பார்த்து போங்க, இந்த இடத்துல வழுக்குது அப்படின்னாரு. யாரோ ஒருத்தங்க என்னோட வயசுல பெரியவங்க. நான் அவருக்கு ஏதோ அவர் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அவர் என்ன கிராஸ் பண்றாரு. இந்த வழியா போகாதீங்க, பார்த்து போங்கன்னு சொல்றாரு அப்படிங்கிறது. அதுவும் அவர் சொன்ன அந்த ஆக்சென்ட், அண்ணே பார்த்து போங்க வழுக்குதுன்னு சொன்னது எனக்கு ரொம்பவே என்ன உருக்கிருச்சு. தமிழுக்கு அந்த அழகு இருக்குன்னு சொல்ல வரேன். அதே தான் நானும் பண்ணிட்டு இருக்கிறேன். வேற ஒன்றும் சொல்ல. இன்சூரன்ஸ் டொமைன்ல என்ன பண்ணி வைக்கணும்னு சொல்றேன். டோன்ட் வரி அகெயின். நீங்கள் கன்சல்டிங் பண்ணாதான் உங்களுக்கு செலவாக போகுது. நீங்கள் என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் நோபடி இஸ் கோயிங் டு டிஸ்டர்ப் யூ. ஐ எம் ஆல்சோ நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் யூ. கரெக்டா இல்லையா? என்னோட வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. see me as a very ordinary guy. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம பேச போகிறதில்ல, நான் டிஸ்க்ளைமர் வேண்டாம். ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் இதை நான் தனி வீடியோவே பண்ணுறேன். ஒரு நமக்கும் தான் அந்த காலத்தில் காய்ச்சல் வந்துச்சு. காய்ச்சல் வந்து இப்போ கூட எனக்கு போன வருஷம் காய்ச்சல் வந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற சில்ட்ரனுக்குலாம் எல்லாத்துக்கும் சொல்ல, ஒரு சில பேருக்கு ஃபீவர் வந்தால் கூடயே இந்த ஃபிட்ஸ் வந்துடுது. இந்த இழுப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஃபிட்ஸு, காக்கா வலிப்பு. ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்த ஃபீவரோட ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு டேட்டா கிடச்சிதுன்னா, நல்ல நல்ல பிராண்டில் வந்துட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க குழந்தைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து வெள்ளூர். அவர் 2 வயசுல 2.5 வயசு ஏதோ வெள்ளூர் சிஎம்சிக்கு பாப்பாவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. ஃபிட்ஸ் வந்துருச்சுங்கிற டேட்டா வந்து அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதனால் நான் அதை மறைச்சும் வாங்கி கொடுக்க முடியாது. நான் த ப்ராப்ளம் இஸ், நல்ல பிராண்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும் போது அவங்களுக்கு இந்த டேட்டா காமிக்கும் போது நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். நேற்று கூட ஒருத்தர் கன்சல்டிங் பண்ணார் 2 days பேக். அவர்கிட்ட அவர் குழந்தைக்கு இப்போ தான் 30 நாள் 31 days ஆச்சுன்னாரு. இல்லைங்க, 91st டே தான் சில்ட்ரனுக்கு வந்து, அதாவது நியூபார்ன் பேபிக்கு 91st டே ஆகும்போது தான் இந்த ரூல் மாறலாம். பொதுவாக சொல்கிறேன் நான், இந்த 91st டே ஆகும்போது தான் நியூபார்ன் பேபிக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க எக்ஸ்க்ளூசிவாக. நீங்கள் 2 மாதம் வெயிட் பண்ணி நான் சொன்னவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. 2 வயசு 4 வயசு 10 வயசில் லோ இன்கமில் இருக்கவங்க கூட குழந்தைக்கு ஒரு மேஜர் ஹெல்த் செட்பேக், எம்ஆர்ஐ எடுத்தேன் அதை எடுத்தேன்னு சொல்லிட்டு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்குமான்னு கேட்பாங்க. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நான் சொல்லுவேன். அதனால எப்போவுமே உங்கள் கார்பரேட் ஹெல்த் கவரை மாத்திரம் நம்பாமல், லோ இன்கம்மை விட்டுருங்க. லோ இன்கம் என்கிட்ட கன்சல்டிங் பண்ண தான் செய்கிறாங்க, பேச தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து ஒரு சின்ன சின்ன கைடன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் இது வந்து ஒரு கார்பரேட் என்டிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, நமக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இந்த 91st டேல தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் கொடுப்போம்னு சொல்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த 90 நாளில் குழந்தைக்கு வந்து ஜெனட்டிக்கலாக பிரச்சனை வரும் தெரியுமா, அது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஜெனட்டிக்கலாக குழந்தைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் கொடுக்க மாட்டேன்ருவான். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் 91 days வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறான் அவன் உங்களை. ஸோ அதை பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் நான்.
டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிற அன்னைக்கு கூட ஒரு 10 லேக் ஆனுவல் இன்கம்ல இருக்கவர் வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க அம்மாவுக்கு எடுக்கணும்னு கால் பண்ணாரு. நான் சொன்னேன் சார் நான் வந்து சேல்ஸ் பிச்சா சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது. 2 வருஷம் கழிச்சாவது உங்களுடைய சில்ட்ரனுக்கும் உங்களுக்கும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். யூனோ அடுத்த மாதம் வாங்கணும்னு சொன்னா கூட ஒரு பட்ஜெட்டுக்கு ஒத்து வருமா எனக்கு தோணல. ஸோ அப்படி நம்ம சொல்லும் போது தான் நம்ம எந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலிக்கு கேர் பண்ணி சொல்கிறோன்னு புரிஞ்சுக்குவாங்களோன்னு நான் அப்படி சொல்லுவேன். டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்க முடியலன்னா தப்பே கிடையாது. ஐல் பி வெரி ஹாப்பி இஃப் யூ டூ கன்சல்டிங் வித் மீ. என்னோட கன்சல்டிங் ஃபீ எவ்வளோன்னு பார்க்கணும்னா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் டாட் இன் அந்த வெப்சைட் போய் பாருங்கள். உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ எடுக்கக்கூடிய பட்ஜெட்லேயே இல்லாட்டியும் நீங்கள் 50 லேக்குக்காவது வாங்க. தட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். எனக்கு எது வேதனையாக இருக்கும்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாத ஸ்டேட்டஸுக்கு போன அப்புறம் கன்சல்டிங் பண்ணுவாங்க. அது ரொம்பவே எனக்கு வேதனையாக இருக்கும். அதனால நீங்கள் தயவுசெய்து ஹெல்த் தான் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் இஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அமெரிக்காவில் 12th கிரேட் வரைக்கும் பப்ளிக் ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யூனோ பேர் மினிமம் ஒரு ஃபீ வச்சுட்டு அவங்க மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஹியர் ஒரு 50,000 கீழே ஏர்ன் பண்ணுறவங்களே இப்போ அவங்களுக்கு 2 சில்ட்ரன் இருந்தாங்கன்னா நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, உண்மையாகவே நான் வந்து நான் வந்து உங்கள் இடத்துல இருந்து பார்க்குறேன். அது எப்படி மேனேஜ் பண்ணுறது வந்து உண்மையாகவே கஷ்டம் தான். ஏன்னா இன்றைக்கி ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணும்போது நான் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. சார் வருஷம் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி 50,000 கீழே ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, எங்க நான் 50,000 சம்பாதிக்கிறவங்களே இந்த படம் தான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களால் சமாளிக்க முடியும்னு என்கரேஜ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சொசைட்டியில் எல்லா தட்டில் இருக்கவங்கள்ட்டையும் பேசும்போது ஒரு சில பேரை வந்து நீங்கள் நல்ல இடத்துல இருக்கங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு சில பேர் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. பட் எகெயின் ஐ வில் கம் பேக் டு தட் ஓல்ட் மேன் ஹூ டோல் மீ நீங்கள் பார்த்து போங்க நேம் வழுக்கி விழுந்துற போறீங்கன்னு சொன்ன ஒரு மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்சூரன்ஸுங்கிறது ஒரு சின்ன விஷயம்தாங்க. இது வந்து இதுக்கு தான் நான் 700 வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால தான் யாருக்கும் என்ன பிடிக்காது கன்சல்டிங் ஃபீன்லாம் நான் கேட்கறதுனால. பட் இருந்தாலும் என்ன மாதிரி ஆழமாக கதை சொல்ல முடியவே முடியாது. ஏன்னா நான் எந்த ஃபீல்டில் நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி நான் மற்ற ஐடி ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவேன்னு தான் பார்த்துட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ இன்சூரன்ஸ் டொமைனில் நான் சொசைட்டியில் என்ன ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். எப்படி ஒரு ப்ராடக்ட்டை கரெக்டான டைமில் வாங்காமல் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறேன். கரெக்டாக வாங்கிட்டு ஹவு தே ஆர் கெட்டிங் பெனிஃபிட்னு பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கதை சொன்னால் உங்களுக்கு அதை ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். மை வீடியோஸ் ஆர் வெரி ஸ்லோ. சம் பீப்புள் லைக் இட், சம் பீப்புள் டோன்ட் லைக் இட் பிகாஸ் ஐ ஸ்பீக் ஃப்ரம் மை ஹார்ட். நிறைய பேர் என் வீடியோவை பார்க்கணும், லைக் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் கிடையாது. தமிழ் மக்கள் என்ன நம்புறவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, நம்பாதவங்க கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.